அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் நம்ம இன்னும் பார்க்க போறோம்னா, தானியேலுக்கு ஆண்டவர் 70 வாரம் அப்படின்னு யூதர்களுக்காக கொடுக்கப்பட்ட வாரம் 70 வாரம். அது தானியேலின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குதுங்க. ஸோ அதுவும் இன்னைக்கு நடக்கிற இந்த ஈரான் நாட்டில் நடக்கிற இந்த யுத்தத்தையும் நம்ம ரெண்டும் ஒன்றா வச்சு பார்க்க போகிறோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனங்களும் இன்னைக்கு காலகட்டத்தில் ஈரான் நாட்டுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடக்கிற இந்த யுத்தத்தை மையமாக வச்சு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதாவது யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் யூதயா நாட்டில் யூதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இஸ்ரவேல் நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது நான் சுருக்கமாக சொல்கிறோமா, இஸ்ரவேல் தேசத்து மேலே படையெடுத்துட்டு பாபிலோன் ராஜா வெற்றி பெற்று எருசலேம் தேவாலயத்தை நெருப்பு வச்சு எரிச்சிட்டான். எருசலேம் பட்டணத்தில் இருக்கிறவங்களையும் அந்த இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற நல்ல வாலிபர்களையும் அறிவாளிகளையும் ஞானிகளையும் நிறைய பேரை அந்த நாட்டுக்கு அடிமைகளாக கொண்டு போயிட்டான். யாரு? அந்த பாபிலோன் நாட்டு ராஜா நேபுகாத்நேச்சார் கொண்டு போயிட்டான். அப்படி கொண்டு போகும்போது தானியேலும் கூட போயிட்டாரு. தானியேலும் அவரோடு கூட சேர்ந்த வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு, இந்த 3 பேரும் இவங்கெல்லாம் வாலிபர்கள் தான். எல்லாமே அந்த நாட்டுக்கு கைதிகளாக கொண்டு போகப்பட்டாங்க. அந்த மாதிரி கொண்டு போனவங்களில் நல்ல ஞானிகளா அறிவுள்ளவங்களா தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கும் போது தானியேலுக்கு அந்த நாட்டில் பதவி கிடைக்குது. ஒரு மாகாணத்தை ஆளுகை செய்யக்கூடிய அந்த பதவி கிடைக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி முதலமைச்சராக இருக்கிறாங்க, அதுபோல் அந்த நாட்டில் ஒரு மாகாணத்துக்கு தலைவராகிறாரு தானியேல். இப்படி தானியேல் அந்த பாபிலோன் நாட்டில் சிறையாக இருக்கிறாரு இல்லையா, சிறை இருப்பில் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் சிறை இருப்பில் பாபிலோன் நாட்டில் இருக்கிறாங்க. பாபிலோன் நாடுன்றதாங்க ஈரானு, பெர்ஷியா நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அடிமையாக இருக்கும்பொழுது தானியேல் என்ன தெரியுமா பண்ணுறாரு? எரேமியாவின் புஸ்தகம் 25வது எரேமியாவின் புஸ்தகத்தை படிச்சுட்டு வராரு. அப்படி படிச்சுட்டு வரும்போது எரேமியாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 11வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, 70 வருஷம் அந்த இஸ்ரவேலர் பாபிலோன்ல அடிமைகளாக இருப்பாங்க அப்படின்ற செய்தியை இவர் அந்த வேதத்தில் எழுதியிருக்கிறத வாசிக்கிறாரு தானியேல். எங்க? பாபிலோன்ல ஈரான் நாட்டில் இருக்கும்போது வாசிக்கிறாரு. வாசித்த பிறகு அவருக்கு மனசுல ஒரு எண்ணம் வருது. 70 வருஷம் சொல்லி சொன்னாங்களே, அப்போ 70 வருஷம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? திட்டவட்டமா இந்த வருஷம் இந்த நாளில் தான் விடுதலையாகி நம்ம போவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கடவுள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். எந்த நாள் அது, எப்போ நாங்கள் இந்த பாபிலோன் நாட்டிலிருந்து விடுதலையாகி எங்கள் சொந்த நாட்டுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு தானியேல் ஏக்கத்தோட கடவுள்கிட்ட உபவாசம் இருந்து 21 நாள் உபவாசம் இருந்து கடவுள்கிட்ட அந்த பதிலை பெற்றுக்கொள்ளணும். நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த நாள், தத்ரூமா இந்த நாள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறாரு தானியேல். அதுக்காக 21 நாள் உபவாசம் இருக்கிறாரு. அப்புறம் அவர் உபவாசம் இருக்கும்பொழுது காபிரியேல் தூதன் வராரு. காபிரியேல் தூதன் தானியேலுக்கு விளக்கத்தை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு அந்த தேவதூதன் காபிரியேல் தூதன் என்ன சொல்றாரு தானியேலுக்குன்னா, எருசலேமை திரும்ப கட்டி கொள்ளுவதற்கான உத்தரவு வரும். நீங்க போய் உங்க பட்டணத்தையும் உங்க ஆலயத்தையும் கட்டி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு
ராஜா கிட்ட இருந்து உத்தரவு வரும். அந்த நாள் தான் நீங்க விடுதலையாகிற நாள், 70 வருஷம் முடிகிற நாள் அப்படின்னு காபிரியல் தூதன் வந்து தானியேலுக்கு சொல்லிட்டார். ஸோ தானியேலு இத்த மனசுல வச்சுக்கிட்டாரு. இப்போ எருசலேமை திரும்ப கட்டி கொள்ளுவதற்கான உத்தரவு எந்த நாள்ல பிறந்துச்சு அப்படின்னா கிமு 445வது வருடம் நிசான் மாதம் 14ஆம் தேதி இந்த உத்தரவு பிறக்குது. அந்த பாபிலோன் நாட்டு ராஜா கிட்ட இருந்து இந்த உத்தரவு வருது. நீங்க போய் எருசலேமையும் உங்க தேவாலயத்தை நீங்க கட்டி கொள்ளுங்க அப்படின்னு. எந்த வருஷம்? கிமு 445வது வருஷம் நிசான் மாதம் 14ஆம் தேதி. ஸோ இது அடையாளமா சொல்லிட்டாரு. இது மட்டும் அவர் சொல்லலை. நீங்க போயிட்டு எருசலேமை கட்டிக்கிறதுக்கும் எருசலேமை தேவாலயத்தை சுற்றி மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் கட்டி கொண்டுட்டு நீங்க அந்த தேசத்துல போய் வாழ்வீங்க இல்லையா, வாழ்ந்தா கூட உங்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. இதுக்கப்புறமா உங்களுக்கு உபத்திரவம் இருக்குது அப்படின்னு காபிரியல் தூதன் வந்து தானியேலுக்கு சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த எருசலேம் பட்டணத்தையும் அந்த தேவாலயத்தையும் கட்டி முடிச்சிட்டு நீங்க ஒரு ராஜ்யத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா 70 வாரம் செல்லும். 70 வாரம் குறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு காபிரியல் தூதன் வந்து தானியேலுக்கு விஷயத்தை சொல்றாரு. விடுதலை வந்துச்சு நினைக்காதீங்க, ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு நினைக்காதீங்க. இதுக்கு அப்புறம் தான் நீங்க ராஜ்யத்தை பெற போறீங்க. அதுக்கு உண்டான வருஷம் 70 வாரம் அப்படின்னு காபிரியல் சொல்றாரு. ஸோ இப்போ 70 வாரம் என்பது, அதாவது தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தில் இருந்து 27வது வசனம் வரைக்கும் இந்த 70 வாரங்களை குறித்து காபிரியல் தூதன் தானியேலுக்கு சொல்ற நிகழ்ச்சி எழுதப்பட்டிருக்குது. வேதத்தை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. ஸோ சரி, அவங்க எப்போ வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, தானியேல் கிமு எப்போ உத்தரவு வருது அப்படின்னு சொல்லி சொன்னா கிமு 583வது வருஷம். தானியேலுக்கு அப்போ 68 வயசு. தானியேலுக்கு அப்போ 68 வயசு. கிமு 583வது வருஷத்தில் பாபிலோனில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்பொழுது எரேமியாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக அவரது ஜனம், யாருடைய ஜனம்? தானியேலுடைய ஜனம், யூதர்கள். தானியேலின் ஜனம் 70 வருடங்கள் சிறைப்பட்டு பாபிலோனில் வாழ்வார்கள் என்பதை அறிந்து அதை குறித்து திட்டவட்டமாய் அந்த வருடத்தையும் நாளையும் அறிந்து கொள்ள உபவாசம் இருந்து தானியேல் ஜெபித்த பொழுது தேவதூதன் தானியேலுக்கு விளக்கி கூறுகிறார். என்ன சொல்றாரு? உன் ஜனத்தின் மேலும் தானியேலுடைய ஜனத்தின் மேலும். தானியேல் எந்த இனத்தை சேர்ந்தவர்? யூத இனத்தை சேர்ந்தவர். யூதர்கள் மேலும், உன் ஜனத்தின் மேலும், உன் பரிசுத்த நகரத்தின் மேலும். உங்களுடைய பரிசுத்த நகரம் எது? எருசலேம் தான் உங்களுடைய பரிசுத்த நகரம். உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டு இருக்கிறது என்றார். 70 வாரம் செல்லும்பா. உங்க தேவாலயத்தை போய் கட்டி கொள்றதுக்கும் உன் ஜனத்தின் மேலும்
உன்னுடைய தேசத்தில் இருக்கிற பரிசுத்த நகரத்தின் மீதும் 70 வாரங்கள் செல்லும்படியாக குறிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு தானியேலுக்கு தேவதூதன் சொல்றாரு. 70 வாரம் அப்படின்னு தானியேலுக்கு தேவதூதன் சொல்லிட்டார். இப்போ அந்த 70 வாரங்கள் அப்படின்னு சொன்னார் பத்தியா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல 6 விஷயம் சொல்றாரு. அதை பின்னாடி நம்ம ஒரு விஷயமா அப்புறம் நம்ம பார்க்கலாமா. தேவதூதன் சொன்ன 6 காரியங்கள்ல ஒரு காரியமா பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த 70 வாரத்தை பத்தி இப்போ நம்ம பேச போறோம். 70 வாரங்கள் என்பது எருசலேம் மதில்களையும் எருசலேம் நகரையும் கட்டி முடிக்க 7 வாரங்கள் செல்லும். 7 அதாவது 7 வாரம் அப்படின்றது ஒரு வாரத்துக்கு 7 நாள். 7 வாரம் அப்படின்னு சொன்னா 7 7ஆல பெருக்குனா 49 நாள். 7 வாரம் என்பது 49 நாள். ஒரு நாள் என்பது ஒரு வருடத்துக்கு சமம். ஒரு நாள் என்பது ஒரு வருடத்துக்கு சமம். அப்போ 49 நாள் என்பது 49 வருஷம். அப்போ நீங்க இந்த பாபிலோனை விட்டு போவீங்க இல்லையா, நீங்க போய் உங்க இடிக்கப்பட்டு நெருப்புல சுட்டெரிக்கப்பட்ட அந்த ஆலயத்தையும் ஆலயத்தை சுற்றி இருக்கிற அந்த மதிலையும் கட்டி முடிக்கிறதுக்கு 49 வருஷம் செல்லும். அதாவது 7 வாரம் செல்லும் அப்படின்னு தானியேலுக்கு தேவதூதன் சொல்றாரு. 49 வருஷம் ஆச்சு பாபிலோனிலிருந்து யூதர்கள் இஸ்ரவேலுக்கு போய் அந்த தேசத்துல இருக்கிற அந்த எருசலேம் பட்டணத்தையும் தேவாலயத்தையும் கட்டி முடிக்க, அதாவது இடிக்கப்பட்டதை செப்பனிடுறாங்க. இடிக்கப்பட்ட இடங்களை செப்பனிடுறாங்க. செப்பனிடப்படுறதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு 49 வருஷம் ஆயிருக்குது. 7 வாரம் சொன்னாரா. மேசியா சங்கரிக்கப்படும் வரை 62 வாரங்கள் செல்லும். உன் ஜனத்தின் மீதும் பரிசுத்த நகரத்தின் மீதும் 7 வாரங்களும் மேசியா சங்கரிக்கப்படும் வரை 62 வாரங்களும் செல்லும் அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து சொல்லிட்டாரு காபிரியேல் தூதன் தானியேலுக்கு. முதல் 7 வாரம் 70 வாரத்துல 7 வாரத்தை நம்ம பார்த்தோம். இடிக்கப்பட்ட அந்த மதில் சுவரையும் தேவாலயத்தையும் கட்டி முடிக்கிறது 49 வருஷம் ஆச்சு. 7 வாரம் ஆச்சா. மேசியா சங்கரிக்கப்படும் வரை 62 வாரம் போகும் அப்படின்றாரு. அப்போ இதெல்லாம் கட்டி முடிச்சு எருசலேம் பட்டணம் இடிக்கப்பட்ட இடமெல்லாம் கட்டி தேவாலயம் எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு 49 வருஷம் இல்லையா. அது முடிச்ச பிறகு அதில் இருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சார் பத்தியா, அது வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலம் 62 வாரம் போகும் அப்படின்னு தானியேலுக்கு காபிரியேல் தூதன் சொல்றாரு. அப்போ 62 வாரங்கள் அப்படின்னா எத்தனை வருஷம்? 62 7ஆல 62வது வருஷமும் 62 7ஆல பெருக்குனாக்கா 434 வருஷம் வருதுங்க. எருசலேம் தேவாலயத்தை அந்த நகரத்தையும் தேவாலயத்தையும் கட்டி முடிக்கிறதுக்கு 7 வாரம். 7 வாரம் என்பது 49 வருஷம். அது முடிச்சிட்ட பிறகு அதில் இருந்து
இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிற வரைக்கும் 62 வாரங்கள் செல்லும். 62 வாரங்கள் அப்படின்றது 62 7ஆல பெருக்குனா 434 வருஷம் வருது. இது புரியுதுங்களா? காபிரியேல் தூதன் 70 வாரம் சொன்னாரு. முதல் 7 வாரம் ஒன்று, அடுத்தது இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் 62 வாரம். இந்த 62 வாரமும் முதல்ல தேவாலயம் எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு 7 வாரமும், இது ரெண்டும் சேர்த்தாக்கா 69 வாரங்கள். 69 வாரங்கள். தேவ தூதன் சொன்னது 70 வாரம். 70 வாரத்துல 69 வாரங்கள் போயிட்டாக்கா மிச்சம் ஒரு வாரம் தானே இருக்குது. ஸோ இந்த 7 வாரமும் 62 வாரமும் ஒன்னா சேர்த்தா 69 வாரங்கள் வருது. இந்த 69 வாரத்தை 7ஆல பெருக்குனா 483 வருஷம். 483 வருடங்கள் ஆனது. எப்போ ராஜா எப்போ உத்தரவு போட்டாரு? அவர் ராஜா உத்தரவு போட்டது கிமு 583 வருஷமும். கிமு 583 வருஷம். ஸோ சாரி 583 இல்லை, தேவாலயம் கட்டி கொள்றதுக்காக ராஜா கிட்ட இருந்து உத்தரவு வந்த வருஷம் கிமு 445 வருஷம் நிசான் மாசம் 14ஆம் தேதி. ஸோ அன்னில இருந்து இயேசுசாமி சிலுவையில மரிக்கிற வரைக்கும் மொத்த வருடங்கள் 483 வருஷமும். கிபி 62 வாரங்கள் 483 வருடங்கள் முடிஞ்சு போச்சுங்க. மொத்தம் 70 வாரம். இதில் 69 வாரம் நடந்து முடிஞ்சிடுச்சு. எருசலேம் தேவாலயத்தையே கட்டிட்டாங்க. எருசலேம் பட்டணத்தில் இடிக்கப்பட்ட இடமெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. மெசியாவாகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. அவரை சிலுவிலையும் மரிச்சிட்டாரு. அப்போ அந்த 7 வாரமும் 62 வாரமும் முடிஞ்சு போச்சு. 69 வாரங்கள் முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஸோ மீதியாய் உள்ளது ஒரு வாரம். இந்த ஒரு வாரம் தான் ஒரு வாரம் சொல்றாங்க இல்லையா? மிச்சம் 70ல மிச்சம் ஒரு வாரங்குது. ஒரு வாரங்கிறது 7 நாள். 7 நாள்ன்றது 7 வருஷம். ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு சமம். ஸோ 7 நாள் 7 வருஷம். இந்த 7 வருஷத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 21வது வசனம் வரைக்கும் நடக்க போற காரியம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி இருக்குது பத்தியா? 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 21வது வசனம் வரைக்கும் என்னென்ன நிகழ்ச்சி நடக்குமா அது எல்லாமே இந்த 7 வருஷத்துல நடக்குமா. அதாவது இந்த ஒரு வாரம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 6:1 முதல் 19:21 வசனங்கள் வரைக்கும் நடக்க போகின்ற காரியங்களை எடுத்து கூறுகின்றது வெளிப்படுத்தின விசேஷம். இது யூதர்களுக்காகவும் அந்தி கிறிஸ்துக்காகவும் கொடுக்கப்பட்ட காலம். இந்த 7 வருஷம் கடைசியில் ஒரு வாரம் இருக்குது பத்தியா? 7 நாள் 7 வருஷம். அந்த 7 வருஷம் யாருக்காக கொடுக்கப்படுது? தானியேல் சொன்னார் இல்ல, உன் ஜனத்துக்காகவும் உன்னுடைய நகரத்துக்காகவும் 70 வாரங்கள் குறிக்க
இருக்குதுன்னு சொன்னார் பத்தியா, 69 வாரம் முடிஞ்சிச்சு, மிச்சம் ஒரு வாரம் இருக்குது. அந்த ஒரு வாரம் கடைசியில உபத்திரவ காலம், யூதர்களுக்காக கொடுக்கப்பட்ட காலம், யூதர்களுக்காகவும் அந்தி கிறிஸ்துக்காகவும் கொடுக்கப்பட்ட காலம் 7 வருஷம் உபத்திரவ காலம். தேவதூதன் சொல்றது இந்த 70 வாரம் என்பது யூதர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட காலங்கள். தேவதூதன் 70 வாரம் சொன்னார் பத்தியா, அந்த 70 வாரமும் யூதர்களுக்காக மட்டும் கொடுக்கப்பட்ட காலம். 70 வாரங்கள் அப்படின்றது கிறிஸ்துவர்களுக்கோ புறஜாதிகளுக்கோ கொடுக்கப்பட்ட காலம் அல்ல. இந்த 70 வாரம்ன்றது யூதர்களுக்காகவும் அந்தி கிறிஸ்துக்காகவும் கொடுக்கப்பட்ட காலங்கள். கிறிஸ்துவர்களுக்காகவும் புறஜாதி மக்களுக்காகவும் கொடுக்கப்பட்ட காலம் இல்லை. இந்த 70 வாரம் யூதர்களுக்கு சென்ற பிறகுதான், இப்போ கடைசியில ஒரு வாரம் 7 வருஷம் வருது இல்லையா, இந்த 7 வருஷம் சென்ற பிறகுதான் அவங்க ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அவங்களுக்கு ஒரு ராஜ்யம் வேணும், ராஜ்யம் வேணும் தானே சொல்லிருக்கிறாங்க. அந்த ராஜ்யத்தை எப்ப பெற்றுக்கொள்ள போறாங்கன்னா, உபத்திரவ காலம் 7 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் அவங்க யூதர்கள் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க. அந்த ராஜ்யம் தான் 1000 ஆண்டு ஆட்சி. விடுதலையோடு மெசியாவாகிய இயேசு கிறிஸ்துவோடு இந்த பூமியில் ஆட்சி செய்ய போறார்கள். ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க இல்லையா யூதர்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது இல்ல, ஒரு ராஜ்யம் வேணும். அந்த ராஜ்யத்தை யூதர்கள் எப்ப பெற்றுக்கொள்ள போறாங்க அப்படின்னா, உபத்திரவ காலம் 7 வருஷம் முடிஞ்ச பிறகு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வராரு பத்தியா, அவர் வந்து இந்த பூமியில 1000 ஆண்டு அரசாட்சி செய்ய போறாரு. இந்த 1000 ஆண்டு அரசாட்சின்றது யாரோட கூட சேர்ந்து அரசாட்சி செய்ய போறாரு அப்படின்னா, யூதர்களோட சேர்ந்து தான் 1000 ஆண்டு ஆட்சி இயேசுசாமி செய்ய போறாரு. இயேசு 2ஆம் முறை இந்த பூமிக்கு வர போறது யூதர்களை மையமா வச்சுதான் வர போறாரு. யூதர்களுக்காகவே வராரு. ஏன்னா முதல்ல அவரு தேவகுமாரனாக வந்தாரு, அவங்க ஏற்றுக்கொள்ளல, நிராகரிச்சிட்டாங்க, தள்ளிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. அவங்க தள்ளிட்டதுனால தான் அவங்க கிட்ட போக வேண்டிய அந்த ரட்சிப்பு நம்ம கிட்ட, கிறிஸ்துவர்களாகி நம்ம கிட்ட, புறஜாதியாராகி நம்ம கிட்ட அந்த ரட்சிப்பு வந்துடுச்சு. இன்னும் அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கல. ஸோ இந்த 7 வருஷம் உபத்திரவம் போடுவாங்க இல்லையா, அந்த உபத்திரவ காலத்துல தான் கடைசி நாள்ல அபிஷேகம் ஊற்றப்படும். கடைசி கால அபிஷேகம். அந்த அபிஷேகத்தின் வழியா ஏராளமான யூதர்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. பாழாக்கும் அருவருப்பு மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து இறங்கும் பொழுது ஏராளமான யூதர்கள் ரத்தம் சிந்துவாங்க. அந்த ரத்தம் சிந்தறது 1200 சாதி அளவுக்கு ரத்தம் எரிசிலிருந்து புரண்டு ஓடும் அப்படின்னு வேதத்துல எழுதியிருக்கு. ரத்த சாட்சிகளை மறிக்க போறாங்க. சோ மிச்சம் இருக்கிறவங்கள ஆண்டவரை பெற்றான்ற இடத்துல மறைச்சு வைப்பாரு யூதர்களை. சோ 1000 ஆண்டு ஆட்சி யூதர்களோடு சேர்ந்து தான் மெசியாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆளுகை செய்ய போறாரு. அப்படி வந்து அவர் ஆளுகை செய்யும் பொழுது இப்ப இருக்கிற எருசலேம் கிடையாது, இதை விட 8 மடங்கு அதிகமா இருக்கும். அகலம் நீளம் எல்லாமே அதனுடைய நிலப்பரப்பு 8 மடங்கு அதிகமா இருக்கும். இன்னைக்கு
இயேசு கிறிஸ்து மரித்ததில் இருந்து. சரிங்க, யூதர்களுக்கு இப்படி சொல்லிட்டீங்க, அப்போ கிறிஸ்துவங்களுக்கு அவங்களுக்கு 70 வாரம் குறிக்கப்பட்டிருக்குது. அப்போ நமக்கு கிறிஸ்துவாகிய நமக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவையில மரிச்சிட்டாரோ, உயிர் விட்டுட்டாரோ, அன்னியில இருந்து மணவாட்டியாகிய சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் இல்லையா, அது வரைக்கும் சபை காலம். இந்த சபை காலமானது மறைக்கப்பட்டிருக்குது. மனுஷனுக்கு இந்த காலத்தை கடவுள் வெளிப்படுத்தல. கொடுக்கப்பட்ட காலமாக இந்த காலம் மனிதர்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. சபை ஏன் மறைக்கப்பட்டிருக்குதுன்னா, சபை எப்பொழுதும் எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் என்பது தேவனின் திட்டம். சபை எப்போதும் எதிர்பார்த்துன்னு இருக்கணும். எப்போ வருவார், இயேசு எப்போ வந்து நம்மளை அழைச்சிட்டு போப்பாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணுமா சபை. அப்படின்னு கடவுளுடைய திட்டம். இந்த அதாவது இப்போ நான் 70 வாரம் யூதர்களுக்காக சொல்லி முடிச்சிட்டு இல்லையா, உபத்திரவ காலம் 7 வருஷம், அது முடிஞ்சிடும். இப்போ ஈரானில் யுத்தம் நடக்குது இல்லை, ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் பயங்கரமான ஒரு யுத்தம் வெறித்தனமாக நடக்குதுமா. ஸோ இந்த யுத்தம் முடிந்த பிறகு, இந்த யுத்தம் முடிந்த பிறகு புதிய தேவாலயம் கட்டப்படும். 3வது தேவாலயம் யூதர்களுக்காக எருசலேமில் புதிய தேவாலயம், 3வது தேவாலயம் இந்த யுத்தத்துக்கு அப்புறம் கட்டப்படும். தேவாலயம் கட்டணும் அப்படின்னா அந்தி கிறிஸ்து வரணும். அந்தி கிறிஸ்து வந்தாதான் அந்தி கிறிஸ்துவோட யூதர்கள் உடன்படிக்கை செஞ்சுக்குவாங்க. உடன்படிக்கை செஞ்சுக்கிட்ட பிறகுதான் தேவாலயம் கட்டப்படும். அந்தி கிறிஸ்து சமாதான பிரபுவா வரப்போறான். இதற்கு முன்பாகவே தேவாலயம் எருசலேமில் இந்த யுத்தம் முடிஞ்சு தேவாலயம் கட்டப்பட போதில்லை, அதுக்கு முன்பாகவே சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா சபை பரலோகத்துக்கு போயிடணும். முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கணும். மரித்த பரிசுத்தவான்களும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடணும். பிதாவுக்கு முன்னாடி சபை போய் சேர்ந்த பிறகுதான் பிதா கையில் இருக்கிற அந்த 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்ட புஸ்தகத்தை ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து வாங்குவார். அந்த புஸ்தகத்தை வாங்கின பிறகுதான் இயேசு சாமி தான் அந்த 7 முத்திரைகளை உடைக்க போறவர். அந்த 7 முத்திரையில முதல் முத்திரை உடைச்சாதான் அந்த கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவான். முதல் முத்திரை உடைக்கிறவர் இயேசு கிறிஸ்து. 7 முத்திரை அவர் தான் உடைக்கிறாரு. முதல் முத்திரை உடைஞ்ச உடனே அந்த கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்துருவான். அப்போ அதுக்கு முன்னாடியே, அந்த கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடியே, தேவாலயம் கட்டுறதுக்கு முன்னாடியே சபை எடுத்து கொள்ளப்படும். அதனால இப்ப நடக்கிற யுத்தம் எப்போ முடியும் தெரியாது. அதனால நம்ம எல்லாருமே ஆயத்தமா இருக்கணும். ரகசிய வருகை எடுத்து கொள்ளப்படுவதற்காக நம்ம எல்லாரும் ஆயத்தமா இருக்கணும். இப்போ எதுக்குங்க நீங்க இப்போ இந்த 70வது வாரத்தை பத்தி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, ஈரான் அழிக்கப்படும். வேதத்தில் எழுதியிருக்குது, ஈரான் அழிக்கப்படும். அதுக்கப்புறம் தேவாலயம் கட்டப்படும். இதே ஈரான் நாட்டில் தானியேலும் அவரை சேர்ந்த மக்களும் 70 வருஷம் அடிமைகளாய் இருக்கிறாங்க. அடிமைகளாய் இருந்த அந்த 70 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் அந்த நாட்டை
நாட்டில் சேர்ந்த பாபிலோன் நாட்டை சேர்ந்த ராஜா தரியு ராஜா கோரேஸ் மன்னன் வந்து உத்தரவு போடுறாரு. கோரேஸ் மன்னன் உத்தரவு போட்டதுனால தான் அவங்க போய் தேவாலயம் கட்டுறாங்க. இடிக்கப்பட்ட எருசலேம் பட்டணமெல்லாம் கட்டி முடிக்கிறாங்க. ஸோ முக்கியமாக இடிக்கப்பட்ட தேவாலயம் கட்டுறாங்க. அதுக்கு அப்புறம் தேவாலயமே கட்டப்படலை. அதுக்கப்புறம் தேவாலயம் கட்டப்படலை. கிபி 70வது வருஷம் அந்த கட்டப்பட்ட செப்பனிட்டாங்க பார்த்தியா, அந்த செப்பனிடப்பட்ட அந்த ஆலயம் கிபி 70வது வருஷம் மீண்டும் இடிக்கப்படுது. ஸோ அப்போ கிபி 70வது வருஷம் இடிக்கப்பட்ட அந்த ஆலயம் இன்னும் கட்டலை. கட்டணும்னா ஈரான் அழிக்கப்படணும். இந்த யுத்தத்துக்கு அப்புறம் தேவாலயம் கட்டப்படும். பாருங்க, கடவுள் வந்து வேதத்தில் நம்மளுக்கு எவ்வளோ தத்ரூபமா எழுதி கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா. 70 வருஷம் அதே ஈரான் நாட்டில் தான் 70 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. அப்போதான் இடிக்கப்பட்ட ஆலயம் கட்டப்பட்டுச்சு. அப்புறம் கிபி 70ல் வந்து சீசர் மன்னனால இடிக்கப்பட்டுச்சு. ரோமர்கள் படையெடுத்து வந்து கிபி 70ல் அழிச்சிட்டாங்க. அதோட அந்த ஆலயம் கட்டவே இல்லை, அப்படியே விட்டுருச்சு. இப்போ கூட அப்படிதான் இருக்குது. நீங்கள் போனீங்களா, நீங்கள் போய் பார்க்கலாம். நானும் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த இடத்த. இன்னும் கட்டலை. இதுக்கு மேற்பட்ட அந்த ஆலயம் அங்கே கட்டப்பட போகுது. அப்படின்னா இப்போ ஈரான் அழிக்கப்படணும். யுத்தம் முடிவுக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் தேவாலயம் கட்டப்பட போகுது. ஸோ அதனால தான் தானியேலுடைய 70வது வாரமும் ஈரானுடைய யுத்தமும் ஈரான் வந்து அழிக்கப்படுற இந்த 2 நிகழ்ச்சி ஒன்றா சேர்த்து உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் பேசி இருக்கிறோமா. இது எல்லாமே வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாருமா. பெர்ஷியா தான் ஈரான். ஸோ நிறைய பேர் இஸ்லாமிய சகோதரர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, மகதே வரப்போறாரு, இந்த யுத்தத்தில் மகதே என்றவர் வரப்போறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த மகதே தான் அந்தி கிறிஸ்து. மகதேனுடைய படைகள் தான் IRGC படையாம். அவங்களே சொல்றாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க வீடியோவில் பேசும்பொழுது மகதேனுடைய படைகள் தான் ஈரான் படையாம். அப்ப மகதே வந்து அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துனுடைய படை தான் ஈரான் படை. நம்ம என்ன சொல்றோம்? அந்தி கிறிஸ்துக்கு விரோதியானவன் தான் அந்தி கிறிஸ்து. அவன் வந்தாதான் உடன்படிக்கை ஏற்படும், தேவாலயம் கட்டப்படும் அப்படின்னு நம்ம வேதத்திலிருந்து எடுத்து சொல்லி நிற்கிறோமா. ஸோ இந்த செய்தியானது, இந்த யுத்தமானது இன்னும் பயங்கரமாக வலுக்குமா. அப்போ இஸ்ரவேலுக்கு வந்து அழிவு இல்லையா? இஸ்ரவேல் அழிக்கப்படுமா? இஸ்ரவேல் நாசமாக்கப்படும். வேதத்தில் நம்மளுக்கு எழுதப்பட்டிருக்குது. ஆனா கடைசியில யூதர்கள் தான் வெற்றி பெறுவாங்க. இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. அவங்களோட கூட சேர்ந்து, யூதர்களோட சேர்ந்து 1000 ஆண்டு ஆட்சி இந்த பூமியில செய்ய போறாரு. அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய கூட்டாளிகளும் உபத்திரவ காலத்துல அழிக்கப்பட்டுருவாங்க, இல்லாம காணாம போயிடுவாங்க, உபத்திரவத்திலேயே அழிஞ்சிடுவாங்க. 10 உபத்திரம் இருக்குதுங்க. 7 வருஷத்துல 10 உபத்திரம் இருக்குது. 7 எக்காலங்கள், 7 கலசங்கள் கொட்டப்படுறதெல்லாம்
நம்மளுக்கு வேதத்தில் அது உபத்திரவ காலத்தில் தான் அதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் அந்தி கிறிஸ்துவும் அவனை சேர்ந்த கூட்டாளிகளும் அழிக்கப்பட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த செய்தியை எல்லாருக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. உங்கள் சர்ச்சு மெம்பர்ஸோடு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ரேயர்ல எல்லாம் ப்ரேயர் மீட்டிங் எங்கெங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ அங்கெல்லாம் கூட இந்த செய்தி பற்றி நீங்கள் பேசுங்க. ஏன்னா இயேசு ரொம்ப சீக்கிரம் வரப்போறாரு, நம்ம சீக்கிரம் போயிட போகிறோம். மாரநாதா.